சொல்லியிருக்கேன் ப்ரோ. நான் என்னுடைய எல்லா இதுலயுமே லைவ்லயுமே சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்ல போய் ஸ்கிரீனர் போட்டீங்கன்னா அதுல பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். அது பிரேக் அவுட் ஸ்டாக் நான் அடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஸ்கிரீனர் வரும். நீங்க முந்தின நாள் நைட்டே ஓகே உட்காந்து ஒர்க் பண்ணணும் ப்ரோ. அப்போ ஒரு ஸ்டாக் ஓகே செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டாக் மினிமம் ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ம் நல்லா புள்ளி ஸ்டாக்கு ஓ- பிரேக் அவுட் ஸ்டார்டிங்ல போயிட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு ஓ- போட்டீங்கன்னா வீக்லி பிரேக் அவுட் அப்படி மாதிரி நிறைய அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு டாப் ஓகே ஒரு 5 வால்யூம் அதிகமாக்குற ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அதுல வந்துட்டு ஓகே நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா பார்க்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் போய் பார்க்கணும். அதுல போயிட்டு ஓஏ ஓ- பில்டப் எல்லாம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து லாங் பில்டப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ரைட்டர்ஸ் ஓ- எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு மேல போகும்னு சொல்லி லாங் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. So பண்றேன். அதையும் ஓ பார்க்கணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது கேப் அப் ஓப்பன் ஆகுதா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். ஆல்ரெடி புல்லிஷா இருந்துச்சுன்னா கேப் அப் ஒரு டைம் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடியே அந்த ஓகே அன்னைக்கு எந்த சார்ட்டை இப்போ ஒரு 5 ஸ்டாக் வந்து நான் வந்து இன்னைக்கு மார்னிங்கே நான் உங்களுக்கு 6:50க்கே நான் வந்து நான் வந்துட்டு சொசைட்டிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேங்களா அங்க இருக்கும்போதே நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஐசிஐசி ம் பேங்க் வந்துட்டு இதை பிரேக் பண்ணா மேல போகும். ஸோ ஆமா ஐச்சர் மோட்டார் வந்து 4300 வந்துட்டு என்னுடைய டார்கெட் அது மேல வந்து நல்லா போகும் அப்படின்னு ம் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு ஓ நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் எந்த மெத்தட்ல பண்றீங்களோ எந்த மெத்தட் வேணா இருக்கலாம். நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்னா ம் வந்துட்டு ம் அதோட டிமாண்ட் எது சப்ளை எது நம்ம அந்த கான்செப்ட் வந்து நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். லைவ்லயே அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதையும் வரைஞ்சுக்கணும் நீங்க. ஆமா ஸோ அப்போ வந்துட்டு ஓகே டிமாண்டு உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ என்ட்ரி ஆகக்கூடாது அந்த ஸ்டாக்ல. ஸோ வெயிட் பண்ணணும். ம் வெயிட் பண்ணி அது ம் கீழே வந்துச்சுன்னா கரெக்டா நீங்க அப்போ போய் என்ட்ரி ஆகலாம். அப்போ போயிட்டு டிமாண்ட்ல என்ட்ரி ஓகே ஆகலாம். அதே கேப் டவுன் ஆச்சுனாலுமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா போயிட்டு என்ட்ரி ஆகலாம். பட் 5 ஸ்டாக் ஒரு மினிமம் ஒரு 3ல இருந்து 4 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோணும். ஏன்னா 3ல இருந்து 4ல வந்து ஏதோ 2 தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். 3லயுமே ம் நான் பாக்குற ம் 4 ஸ்டாக்லயுமே வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. 4யுமே வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு மிச்சதெல்லாம் எதுவும் பார்க்காம அந்த 4 ஸ்டாக்ல ஓகே எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கரெக்டா ஆ சப்போர்ட்டுக்கு பக்கத்துல கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போர்ட்டுக்கு ம் பக்கத்துல ம் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி வந்து ஓகே கேப் அப் வந்து ஓப்பன் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த உடனே கேப் ஃபில் ஆயிரும். மேக்ஸிமம் டைம் வந்து மார்க்கெட் வந்துட்டு 95% ஆஃப் டைம் வந்துட்டு ம் மார்க்கெட் வந்துட்டு கேப் வந்து ஃபில் பண்ணிரும். ஃபில் பண்ணாம இருக்காது. ம் அப்போ ஃபில் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ரைக்லாம் நீங்க தான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக்குல ஆம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க்கு உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டும் வரும். அதே அதே டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு ம் அதிகமா இருக்கும். கேபிட்டல் ஓகே உங்களுக்கு ஓகே அதிகமா தேவைப்படும். உங்களுக்கு லாட் சைஸ் எல்லாம் வந்து நிப்டி பேங்க் நிப்டி மாதிரி எடுத்து 15 50 இருக்காது. அதுல உங்களுக்கு ஆமா பாத்தீங்கன்னா பெல்லு நான் போய் ரீசெண்டா நேஷனல் நியம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 8000 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. ஆமா ஆமா அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேபிட்டல் தகுந்த மாதிரி தான் ஸ்டாக்கும் செலக்ட் பண்ண முடியும். மினிமம் ஒரு 1 லேக் ஓ- இருந்தா தான் 1 லேட்டை வச்சு ஒரு ஸ்டாக்லயுமே பண்றது பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு ஓகே தான் வந்து பண்ணிக்கோங்க. ம் அதே மாதிரி நாலு இப்ப என்ட்ரி வந்து இப்போ மந்த்லி பிகினிங்ல ஒரு மாதிரி இருக்கும் மூமெண்ட், ஆஃப்ல ஒரு மாதிரி இருக்கும், மந்த் க்ளோஸ் ஆகுறப்ப ஒரு மாதிரி இருக்கும் சொல்றாங்கல்ல ஸ்டாக் ஆப்ஷனுக்கு. ஆமா ஆமா. அந்த கான்ட்ராக்ட் முடிய போற நேரத்துல வந்து நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குமா அப்பெல்லாம்? அது உங்களுக்கு என்னன்னா இதுதானே எக்ஸ்பைரி பக்கத்துல வர வர உங்களுக்கு டிகே அதிகமாகும். அப்ப வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது ம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பொசிஷனலா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து பிரேக் அவுட்டே வந்துட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது டெய்லியில வீக்லியில செலக்ட் பண்ணுங்க. இப்போ டெய்லியில வீக்லியில ஓகே பிரேக் அவுட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகலைனாலும் பொசிஷனலா வந்துட்டு ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துல போய் ஹிட் ஆகும். ஓகே ஓகே அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ம் அந்த ம் மாதிரி வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணும். இப்போ இன்ட்ராடே வியூவா இன்ட்ராடேலயே வந்து ஹிட் ஆயிரும் ஒரு டைம் நம்மளுடைய இது ஸ்டாக்லாம் கரெக்டா ம் இருக்கணும். ஆனா ஓகே ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்தவரை ரொம்ப அதிகம். ஓகேங்களா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னைக்கு ம் 30K ப்ராஃபிட் ஆப்போசிட்ல போச்சுன்னா 30K உங்களுக்கு லாஸ் வரும். அது வந்துட்டு டேக்கிள் ஓகே பண்ண ஓகே தெரிஞ்சுக்கணும். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுக்கிறானா சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ்லானா ஒரு ஆவரேஜ் பண்ணலாமா, லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா, ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்ல இதோட லாஸை வந்து புக் பண்ணிக்கலாமா, இல்ல உங்களுக்கு அதே இடத்துல ஒரு காலை செல் பண்ணி இப்ப நான் வந்து ஃபெடரல் பேங்க் பண்ண பாத்தீங்களா, அது ஆ வந்துட்டு என்ன ஆ பண்ணிருக்கேன் வந்துட்டு 1 வீக் முன்னாடி என்ட்ரி ஆன நம்மளுடைய ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கக்கா தெரியும். ஃபெடரல் பேங்க்ல என்ட்ரி ம் ஆயிட்டு வெறும் 1 லாட்டை வச்சு என்ட்ரி ஆனேன்.
அப்புறம் வந்து அது திடீர்னு ஃபால் ஆச்சு. ஓகேங்களா, திடீர்னு ஃபால் ஆச்சு. பட் சப்போர்ட்ல தான் இருந்துச்சு. சப்போர்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கீழே ஃபால் ஆகும்போது கொஞ்சம் பெரிய லாஸ் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டோம், மேல ஒரு லாட் செல்லும் பண்ணோம். ஓகேங்களா, செல் பண்றேன்னா பெரிய செல்லிங்னாவே லட்சக்கணக்கில் வேணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஸ்ட்ரைக் அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரைக்கை போயிட்டு செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ₹2 இருக்கு, இதுல வந்துட்டு ₹1 இது இருக்கு. ஓகேங்களா, அதுல வந்துட்டு ₹2 பிரைஸ் இருக்கு, இதுல வந்துட்டு ₹1 பிரைஸ் இருக்கும். இப்போ அந்த ₹2 வந்துட்டு லாஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ₹10,000 லாஸ் ஆகுதுன்னா இந்த ₹1 எனக்கு அந்த ப்ராஃபிட் வரும். செல்லிங் போட்டுருக்காட்டி இப்போ லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ₹10,000 ஒரு ₹5,000 லாஸ் வரும். அந்த மாதிரி ஃபெடரல் பேங்க்ல அப்படித்தான் வந்து இப்போ மேக்ஸிமம் லாஸ் வந்துச்சுன்னா ₹15,000 வர மாதிரி அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் ஆமா, ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் ஓவர் நைட்ல எடுத்து போறது ரொம்ப ரொம்ப சேஃப். நாளைக்கே மார்க்கெட் எவ்வளவு பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் லாஸே உங்களுக்கு தெரியும் 15,000. ஏன்னா வந்து அது ஹெட்ஜ் பண்ணிருக்குங்காட்டி. இதே நீங்க ஹெட்ஜ் பண்ண மாட்டீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து 34,000 35,000 வந்து. ஸோ அதனால வந்துட்டு அப்படி பண்ணிக்கணும். இன்னைக்கே வந்து நான் மேக்ஸிமம் பொசிஷனால ஏன் க்ளோஸ் பண்ணா, நாளைக்கு ஹாலிடே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓவர் நைட்ல என்ன வேணா நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. ஏன் ஜாயின் பண்ண முடியல இல்லையா, நீங்களே எப்படி ஜாயின் பண்ணீங்க? அந்த லிங்க் கிளிக் பண்ணி தாங்க. ஆமா, ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணா டைரக்டா அதுக்கு வந்துருது. 1 மந்த்ங்க மெசேஜ் பண்றாங்க பர்சனலா. முடிஞ்சளவு இது ரெக்கார்ட் பண்றேன், நம்ம யூடியூப்லயும் போடுவோம், நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நீங்க ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் ப்ரோ செலக்ட் பண்றதுக்கு. ஸ்டடி பண்ணணும் உட்காந்து கொஞ்சம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கண்டிஷன். ஓகேங்களா, மார்க்கெட் கண்டிஷன் வந்து புல்லிஷ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் நல்லா புல்லிஷ்ல போகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால என்னது மார்க்கெட் கண்டிஷன் சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம போகணும். இப்போ நல்லாவே தெரியுது, எலெக்ஷன் முடியிருப்ப வந்து நல்லா ஒரு அப் மூவ் இருக்கும். நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹையெல்லாம் தாண்டி ஒரு 23,000 போயிடும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50,000 போயிடும். நிறைய சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு மேக்ஸிமம் புல்லிஷ் மோட்ல இருக்கு. ஓகேங்களா, அதுவுமே நான் செலக்ட் பண்ற செக்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பிஎஸ்யூ பேங்க்ஸா இருக்கட்டும், பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி செக்டர் வைஸாவும் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் இதுல செலக்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்கீனர்ல வந்தாலுமே அந்த செக்டாரை பார்க்கணும். இப்போ வந்து டாடா ஸ்டீல் அந்த மாதிரி பாக்குறீங்கன்னா ஸ்டீல் எல்லாம் மேல போயிட்டு இருக்கா. இப்போ ஃபார்மா ஸ்டாக் எதாவது செலக்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபார்மா இதெல்லாம் மேல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு செக்டாரும் புலிஷா இருந்து ஸ்டாக்கும் புலிஷா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டுக்கு கூட போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்துட்டு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது எதையும் ட்ரெண்டும் பாத்துக்குங்க. இப்போ வந்துட்டு ஃபார்மா ஸ்டாக்ல போறீங்களா, என்ன ஸ்டாக்ல போறீங்க, அந்த செக்டாரோட இப்போ வந்து நிஃப்டி 50ங்கிற மாதிரி சிஎன்எக்ஸ் ஆட்டோ இருக்கு, சிஎன்எக்ஸ் ஐடி இருக்கு, ஐடி இண்டெக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ், ஃபார்மா இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸையும் போய் நீங்க அதுல சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லி அதையும் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகே, இந்த செக்டார்ல இந்த ஸ்டாக் எல்லாம் நல்லா போகும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதா இருக்கும். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஒரு 10 பேர் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ, என்னன்னா நம்ம மக்களுக்கு ஃப்ரீனாவே வந்து அது கொஞ்சம் இதா நினைச்சுக்கோங்க போல இருக்குது. ஃப்ரீனாவே வந்து ஒர்த்தா இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எதுவும் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தா, பட் அது யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஓகேங்களா, வேற எதுவும் இல்ல ப்ரோ. இதுல நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணீங்களா? இதுக்கு ஆர்டர் ஃப்ளோ இன்ட்ராடேக்கு மட்டும் தான் ப்ரோ யூஸ் பண்றேன். இப்போ கரண்டா வந்து ஆர்டர் ஃப்ளோ கொஞ்ச நாளா யூஸ் பண்றது நான் ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஆர்டர் ஃப்ளோ இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டாக்கு யூஸ் பண்றது இன்ட்ராடேல. இப்போ கொஞ்ச நாளா வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்றது. இன்ட்ராடேனா கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு ஒரு 3-4 ஸ்டாக் பண்ணேன். அந்த ஐசிஐசி பேங்க் இன்ட்ராடே, ஐச்சர் மோட்டார்ஸ் இன்ட்ராடே, வேற என்ன இன்னொன்னு புக் பண்ணுங்களே, பேங்க் ஆஃப் பரோடா, பிஓபி வந்துட்டு. ஆமா, அந்த பிஓபி எல்லாம் நான் இன்னைக்கே வந்து ஹிட் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஓகேங்களா, பேங்க் ஆஃப் பரோடாவெல்லாம் வந்துட்டு 267 இருக்கும்போது 272 போவான் அப்படின்னு சார்ட்டோட அப்டேட்டோட போட்டிருந்தேன். ஓகேங்களா, நிஃப்டியுமே பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு 49,000 இன்னைக்கு க்ளோஸ் வைக்கும்னு சொல்லி யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. 10:15 மெசேஜ் போடும்போது நிறைய சைடு வேஸ்ல போயிட்டு இருந்தங்காட்டி. ஆமா,
பட் நல்ல மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு தெரியும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அனாலிசிஸ் கரெக்டா இருக்கும். பட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றோமா அப்படிங்கறத மேட்ரு. நான் நிறைய அனலைஸ் பண்ணி போடுவேன், நானே நிறைய பேருக்கு ட்ரேட் கொடுப்பேன். பட் நம்மளாலே அதை வந்து கொடுத்தா கேப்சர் பண்ண முடியாது, ப்ராஃபிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸிகியூஷன் வந்து பண்ண மாட்டோம், பிளான் கரெக்டா பண்ணுவோம், அது கரெக்டா நடக்கும். போயிருந்தா ப்ராஃபிட் இருந்திருக்கும், ஆனா போயிருந்திருக்க மாட்டோம். போயிருந்திருப்போம், திடீர்னு பாதிலே வந்திருப்போம். அதெல்லாம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் ரெக்டிஃபை பண்ணி பண்ணி நிறைய பேர் இந்த ப்ராஃபிட் எல்லாம் பார்த்துட்டு உடனே நம்மளும் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தோணும், இப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிற அன்னைக்கு வேற யாராச்சும் லாஸ் பண்ணினா அவங்களுக்கெல்லாம் தோணும், கம்னு நம்ம எப்படி இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்றது, அவன் பண்றான் நம்மளால பண்ண முடியாதுன்னா ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. நான் வந்துட்டு அந்த அதே பெட்ரோல் பேங்க் 8,000 ரூபாய் லாஸ்ல போச்சு, அப்போ ஹோல்டு பண்ணிட்டு அந்த அதே நேஷனல் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு 10,000 ரூபாய் லாஸ்ல தான் போச்சு. நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு இதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு எனக்கு, ஓகேங்களா. ஏன்னா ஒரு லாட் சைஸே வந்து உங்களுக்கு 8,000 குவான்டிட்டி 8,000 ரூபாய் வருது, ஓகேங்களா. ஒரு ரூபா கீழே இருந்துச்சுன்னா 8,000 ரூபாய் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு பெரிய ரிஸ்க் அதுல இருக்கும். இப்போ 3 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் அது லாஸ் வந்துச்சுன்னா, எனக்கு அதுல வந்துட்டு ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு என்னமோ வச்சிருந்தேன். ஒரு 20,000 வரும்போது வந்து நம்ம அதை வந்து புக் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்டையும் பார்த்து தான் ட்ரேட் பண்ணிக்கணும். மைனஸ்ல போறப்ப எப்படி ப்ரோ அப்படியே கன்விக்ஷனோட உட்காந்துருக்கிறது, ரொம்ப தடக்கு அடிக்காது? இதெல்லாம் நிறைய அடி வாங்கிட்டோம். சதீஷ் ப்ரோ இருப்பார் லைன்ல, அவரு தான் இப்போ வரைக்குமே நமக்கு 2 வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அவர் தான். அவருக்கும் அவர்கிட்ட எங்களோட கதையை தான் டெய்லியும் லாஸ்ட்ல எல்லாம் நிறைய போய் நிறைய பயந்து எல்லாம் பழகிச்சு. நாங்க லாஸ் பார்க்காத இல்லை, ஒரே நாள்ல இதே மாதிரி 30,000 ரூபாய் வரைக்கும் லாஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரே நாள்ல ஒரே ட்ரேட்ல 30,000 எல்லாம் போயிருக்கு, ஓகேங்களா. அது நம்மளுக்கு தெரிஞ்சும் ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கணும். ரிஸ்க் இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பயம் நீங்க தான் பண்ணணும். அது வந்து யாரு என்ன சொல்லி கொடுத்தாலுமே நம்ம ஓனா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அது கொண்டாடணும். சைக்காலஜிக்கலா ஃபிட்டா இல்லையாங்கிறது வந்து நீங்க ட்ரேட் பண்றது மூலமா தான் வந்துட்டு இதாகுமே தவிர, நான் வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு டீச் பண்ணாலுமே வந்துட்டு உங்க எமோஷன்ஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. உங்களோட எமோஷன்ஸை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். லாஸ் வந்தாலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவுதான் லாஸ். ஒரு ட்ரேட் போறீங்க, இதோட லாஸ் வந்து எனக்கு இவ்வளவுதான். இப்போ வந்து நிஃப்டி வந்துட்டு 22,300 இருக்கு, அங்க வந்து என்ட்ரி போறேன் நானு. எனக்கு டார்கெட் வந்து 22,400 500. அதே ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 22,200 அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க 22,200 வந்து உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வரும் ஆப்ஷன்ல அப்படின்னு பாக்கணும். லாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் வருது, நீங்க போட்டிருக்க கேபிட்டல். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா கேபிட்டலை வச்சு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. 10,000 ரூபாய் தான் எங்க கேபிட்டல் இருக்குது, எனக்கு 1,000 ரூபாய் தான் இன்னைக்கு லாஸ் ஆகணும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நீங்க உங்களோட கேபிட்டலை வச்சு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபைனல் பண்ண முடியவே முடியாது. நீங்க எத்தனையோ கேபிட்டல் வச்சிருப்பாங்க, மார்க்கெட் அதெல்லாம் கண்டுக்காது. மார்க்கெட்டு நீங்க ஒரு ட்ரேட் போறீங்கன்னா அதுக்கு அந்த ட்ரேடு இப்போ ஒரு பையர் சப்ளை டிமாண்ட் ஒரு கான்செப்ட்ல சூப்பரா சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்டாக்னா எஸ்பிஐனா 720 ரூபாயில தான் பையர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த பிரைஸ் மேல இப்போ 730 ட்ரேட் ஆயிட்டுன்னா இப்போ வந்துட்டு 720 கீழே வந்தாதான் வந்துட்டு அந்த தாண்டி கீழே போகாம அங்கதான் டிமாண்ட் இருக்கும், அங்க இருந்தா திரும்ப உங்களுக்கு. நீங்க வந்துட்டு 730 என்ட்ரி போயிட்டு மேல 750 வந்து உங்களுக்கு சப்ளை ஜோனா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 750 டார்கெட்னா 720 வரைக்கும் என்னால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஆனா மேல என்ட்ரி ஆயிட்டீங்க, வெறும் 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஏன்னா எனக்கு அது கீழே போச்சுன்னா என்னுடைய கேபிட்டல் வந்து பெரிய லாஸ் ஆயிரும். அப்படின்னா அந்த ட்ரேட் நீங்க எடுக்க கூடாது, போக கூடாது. நிறைய பேர் நானும் பண்ண நிறைய பேர் இல்ல, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு கேபிட்டல் வச்சிருப்பேன், எனக்கு இன்னைக்கு லாஸ் வந்தா 1,000 ரூபா தான் வரணும், 1,500 ரூபா தான் வரணும், 5,000 ரூபாய் வச்சுட்டு அதுல 2,000 ரூபா தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிரும். நீங்க கால் ஆப்ஷன் வாங்கிருக்கீங்கன்னா நெஃப்டில உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அந்த இடத்துல கீழே போயிடும். ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸ் தப்புன்னு அர்த்தம். ஆனா நிறைய நேரம் அப்படிதான் நடக்குது. அதுதான் ப்ரோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். ஏன்னா டே ஹை உங்களுக்கு ஒரு சப்ளை இருக்கும், அந்த கையை தாண்டி போகவே போகாத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மேக்ஸிமம் எனக்கு ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகவே இருக்காது. என்னுடைய இப்போ இந்த குரூப்ல நான் இன்னைக்கு கொடுத்ததுல காலையில இருந்து என் குரூப்ல அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ட்ரேட் கூட வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆகவே இல்லை. உங்களுக்கு ஐச்சர் மூட்டார் கூட 70 ஸ்டாப் லாஸ் வந்து 71.5 வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து ரிவர்ஸ்ல ஆச்சு. அப்படின்னா அந்த லெவல் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து சிங்லோ இல்ல டே லோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஹைலோ இந்த ஹைலோல தான் இருக்கும். டே ஹை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த டே ஹையை பிரேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு மேல போயிடும். அதுக்கு மேல பையர்ஸ் வந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ட் பண்றீங்களா அவங்க தான். அதுவும் நான் போற ஸ்டாப் லாஸ் எப்படின்னா, இப்போ ஒரு ஹை வந்துட்டு போயிருக்கு, புட் ஆப்ஷன் வாங்குறேன்னா அந்த ஹையை விட நான் ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து தான் போடுவேன். ஏன்னா ஒரு ஸ்பைக் எல்லாம் வந்துச்சுன்னா அடிக்காம இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரேடர்
ட்ரேடர் நீங்க வந்து சரியா பாத்துருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஆனா வந்துட்டு கோர்ஸ் சொல்லி தரனால எதுல சொல்லி தந்தாலும் சரி ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போடாம பண்ணவே கூடாது அப்படின்னா அது பிகினருக்கு. ஓகேங்களா, பிகினரா இருக்க கண்டிப்பா போடணும். ஏன்னா ஜம்ப் ஆகும், திடீர்னு மூவ் ஆகும், என்னென்ன நடக்கும். அதே நான் வந்து ஃபுல் டைமா பண்றேன், நான் சிஸ்டத்திலேயே கொண்டுக்கிறேன், டக்குன்னு என்ன நடந்தாலும் ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு எல்லாம் வச்சு அங்கே இங்கே போறது இல்லையா. நான் என்ன பண்ணுவேன், மைண்ட்ல நான் சார்ட்ல வந்துட்டு லைன் போட்டு அதுல அலர்ட் போட்டு வச்சிருவேன். ஓகேங்களா, அந்த சார்ட்ல வந்துட்டு இப்போ ட்ரிகர் ஆச்சுன்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா அதுல எனக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நான் போய் உள்ள போயிட்டு பார்த்துட்டு எக்ஸிட் ஆவேன். ஆனா அதனாலதான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் ஒரு டைம் வந்துட்டு ஹிட் மேக்ஸிமம் ஆகாது. ஒரு டைம் ஹிட் ஆச்சுனாலும் அந்த மாதிரி நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இப்படிதான் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நான் எனக்கு தெரிஞ்சு மோகன் ப்ரோன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு, அவரெல்லாம் வந்து 6-7 வருஷம் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட இருந்தெல்லாம் நான் தான் இது நான் கத்துக்கிட்டது. என்ன பண்றதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சிஸ்டம்ல போடாதீங்க ப்ரோ. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிஸ்டம்ல போட்டீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணி போயிடும். பட் நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அலர்ட் போட்டு வைங்க. இப்போ அலர்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்க என்ட்ரி ஆப்ஷன் அலர்ட் ஆப்ஷன் இருக்கும், 20 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டீங்க, 20 வந்து அலர்ட் நிஃப்டி லாஸ் அலர்ட்னு சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க அதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு அந்த அலர்ட் ஒன்று கிரியேட் அலர்ட் கொடுத்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு டார்கெட்டுக்கு மேல வந்து போட்டு வச்சு நான் எப்பவுமே 2 அலர்ட் போட்டு ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி போறேன்னா, என்ட்ரி போன பிரைஸ் கீழே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ்ல ஒரு அலர்ட், மேல டார்கெட்ல ஒரு அலர்ட், எங்க அடிச்சாலுமே வந்துட்டு எனக்கு அலர்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி போட்டு அலர்ட் ஹிட் ஆச்சுன்னா தான் நான் உள்ள போய் பார்ப்பேன். அப்புறம் மேக்ஸிமம் டைம் இன்னும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் எல்சிஎம்ஏ பார்ப்பாங்க, அதாவது நம்மளுடைய பிஎன்எல்ஏ கொண்டுக்கிறது. அது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் பண்ணிட்டு இருந்த ஸ்டார்டிங்ல. அதை பார்க்கும்போது நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு மைனஸ்ல போகும், கிரீன்ல வந்துருக்கும், 2000 கிரீன்ல வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஜீரோ வந்துட்டு ஒரு 500 கீழே போகும். அப்ப என்ன ஆகும், ஐயோ 2000 புக் பண்ணிருக்கலாமே, அவசரப்பட்டுமே அப்படின்னு சொல்லி தோணி உங்களுக்கு பயம் வந்துடும். அப்ப பயம் வந்து என்ன ஜீரோ வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆவீங்க, இல்ல 100 வந்து 200 வந்து. பட் மார்க்கெட் வந்து ராக்கெட் விட்ட மாதிரி நேராவே போயிட்டு இருக்காது, போடு போட்ட மாதிரி. உங்களுக்கு என்ன ஒரு ஹையர் ஹை போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேல போகுது. அந்த கீழே வந்துட்டு ஒரு கேண்டிலே மேல போயிடும், 2000 மேல போயிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஷேர் பண்ணப்போ 3500 ப்ராஃபிட் இருந்துச்சு. எத்தனை மணிக்குன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிருப்போம் உங்களுக்கு ஒரு 2 மணிக்குள்ள இல்ல. அப்பதான் வந்து பேட்டர்ன் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இருந்து நான் போட்டிருப்பேன். பேட்டர்ன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் அப்பதான் என்ட்ரி ஆயிருப்பாங்க. இன்வெஸ்டர் பண்ற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. அப்பவே எனக்கு பேட்டர்ன் பிடிச்சங்காட்டி 3500 ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் அது கீழே வரைக்கும் போய் எனக்கு 2000 ரூபாய் லாஸ்ல போச்சு. நான் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே, லாஸ்ல போச்சு, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் 2 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறேன், அது 10,000 ரூபாய் ப்ராஃபிட்ல வந்துட்டு 3 மணிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பொறுமையா உங்களுக்கு ட்ரேட ஹோல்டு பண்ண தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் ஹோல்டு பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் பண்ற முக்கியமான ஒரு விஷயம் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ப்ராஃபிட் வந்தா ஹோல்டு பண்ணணும். லாஸ் வந்தா நம்மள ஹோல்டு பண்ணிடுவா, ரெக்கவர் ஆகும் 2000 ரூபாய் லாஸ்ல இருக்கும், மேல வந்துடும் அப்படியே நம்மளே சமாதானம் சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிடுவோம். 5000 ரூபாய் லாஸ்ல போ, 10,000 போ, கேபிட்டலே ஜீரோ ஆகிற வரைக்கும் லாஸ்ல ஹோல்டு பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா உடனே வந்துட்டு பயந்துட்டு போய் புக் பண்ணிடுவோம் நம்ம எல்லாரும். ஓகேங்களா, அந்த தப்பு வந்து பண்ணவே கூடாது. நான் இப்போ ப்ராஃபிட் வந்தாலுமே டார்கெட்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் உங்களுக்கே தெரியும். ரெட் பேங்க் வந்துட்டு நேத்து 6000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, அது புக் பண்ணாமே வச்சிருந்தேன். மறுபடியும் இன்னைக்கு 10,000 ரூபாய் வந்துருக்கு, இன்னும் புக் பண்ணாம வச்சிருக்கேன். 10,000 ரூபாய் இன்னும் நல்ல ப்ராஃபிட் இல்லையா, ஏன் புக் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து கன்விக்ஷனா வந்து ஹோல்டு பண்ணணும். நம்மளுடைய டார்கெட் வந்து 166 ரூபாய் போச்சுன்னா அது ஒரு பிக் ப்ராஃபிட், பிக் பெட். ஓகேங்களா, இப்ப வந்துட்டு இன்னொரு கன்விக்ஷன் இப்ப இது எதனால வருதுன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கோம், அதுல இருந்து ஒரு 15,000 ரூபாய் இப்ப லாஸ் ஆச்சுனாலுமே நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு வைக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். டார்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க ப்ரோ? டார்கெட் தான் நம்ம சப்ளை டிமாண்ட் தாங்க. ஃபுல்லா நான் பிரைஸ் ஆக்ஷனாவே எனக்கு சப்ளை டிமாண்ட் தான். என்னோட வீடியோலயே போட்டிருப்பேன். நான் அது தனியா ஒரு வெபினார் ஒன்று வச்சு, பெய்டு வெபினார் தான் வச்சேன். ஓகேங்களா, பெய்டு வெபினார் வச்சு அது நிறைய பேர் அந்த வெபினார் வர முடியாதுங்களுக்காக ரெக்கார்டு வீடியோ வச்சிருக்காங்க. அதையும் இப்போ 1.5 மணி நேரம் வந்து கிளாஸ் எடுத்திருப்பேன். சிம்பிளா பிரைஸ் ஆக்ஷனாவே எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வேற அந்த கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஒரு புக் வாங்கி படிச்சீங்கன்னாவே வந்து அது வந்துடும். பட் அந்த மாதிரி கிடையாது இது. ஓகேங்களா, அது அந்த வீடியோ எதுவும் யூடியூப்ல உங்க சேனல்ல அவைலபிளா இருக்கா ப்ரோ? ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா நான் இப்போ கிளாஸ் எடுத்தது வேணா, என்கிட்ட வேணா வீடியோ இருக்கு, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா, பட் அது பெய்டு தான் எல்லாம் இது பண்ணிருக்கோம். 200 ரூபீஸ் நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ. ஓகேங்களா,
நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ யாரெல்லாம் நம்மளுடைய அந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் அது பாத்தீங்க 23,000 50,000. ஸோ அந்த வீடியோ நான் கிளியரா சொல்லியிருப்பேன் 22,600 பிரேக் பண்ணனா அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த லெவல் பிரேக் பண்ணா நல்லா புல்லிஷா இருக்கும் மேல போகும் சொல்லி அதை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கூட போதும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுடைய ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ ஹிண்ட் யூஸ் பண்ணி லாஸ் பண்ணாம இருங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்கன்னா ஓகே நான் வந்து மேபி நான் 100% நான் எப்பவுமே சொல்றது 100% நம்ம யாருமே வந்து அக்யூரன்சி மார்க்கெட்ல கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களே வந்துட்டு 100% செபி ரெஜிஸ்டர்ட் ஆவீங்களா அவங்களே வந்துட்டு 100% அக்யூரன்சி தர மாட்டாங்க. 60 to 70 இருந்தாவே பர்ஃபெக்ட், ரொம்பவே பர்ஃபெக்ட். நம்மளுடைய வந்துட்டு 70% மேலேயே வந்து நான் வந்து அக்யூரன்சியா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால வியூஸ் வந்து எப்பவுமே தப்பா போகும். வியூஸோ நம்ம நினைக்கிறது மட்டுமே வந்து நடந்துட்டே இருக்காது, ஸ்ட்ராங்காவும் போகும். ஸோ அந்த டைம்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் லாஸ் எல்லாம் கண்டினியூஸா இருக்கும். ப்ராஃபிட் கண்டினியூஸா ஒரு 10 days எடுத்துட்டு இருக்கோம்னா திடீர்னு லாஸஸும் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் த டைம்ல வந்துட்டு வரும். என் கூட வந்துட்டு 2 years-ஆலாம் இந்த குரூப்லயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இடையில வந்துட்டு லாஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3-4 days பிரேக் எடுக்கிறேன். அதனால இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வரணும். அப்ப போயிட்டு என்ன பண்ணணும், அந்த 3-4 days என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், ஏன் லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓகே இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாம விட்டுருப்போம். இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கே இல்லாம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் வரும்போது இன்னொன்று என்ன நடக்கும்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு. இது ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு. என்ன பண்ணிருந்தேன், அந்த வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன், யூடியூப்லயே போட்டிருப்பேன். பிஎன்எல் வீடியோல இது டெய்லியும் 10,000 அடிச்சு 1 weekலயே 50,000 எடுத்திருப்பேன் இதே மாதிரி. பட் அதுக்கு அடுத்து ஒரே நாள்ல 30,000 40,000 லாஸ் பண்ணிருப்பேன் ஒரு அப்போ வந்து நிஃப்டி பேங்க் இப்படிதான் பண்ணேன், ஸ்டாக் எல்லாம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரியும் வந்து நடக்கும். அதனால இது ஃபுல்லா வந்து சைக்காலஜிக்கல்லா வந்து நீங்க வந்து ஃபிட்டா இருக்கும். அப்பதான் வந்துட்டு நம்ம சர்வை பண்ண முடியும். நீங்க டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலும் சைக்காலஜிக்கலா வந்துட்டு அந்த லாஸ் வரப்பெல்லாம் வந்து ஹோல்டு பண்றது, ப்ராஃபிட் வந்தா ஹோல்டு பண்றது, இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. எனி டவுட்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ்? மகேந்திரன் ப்ரோ நல்ல क्वेश्चंस எல்லாம் கேட்டாரு. சூப்பர். ஸ்டாக் கலெக்ஷன் பத்தி எல்லாம் கேட்டாரு. வேற வேற யாருக்கு எந்த டவுட் இல்லையா? என்ன தோணுச்சுனாலும் பரவாயில்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னாலும் பண்ணலாம் நீங்க தாராளமா. ஸோ இந்த வீடியோ வேணா நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாம இருக்கலாம், அவங்களாம் வந்து பாத்துக்குவாங்க. இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணாம இருந்தா அதெல்லாம் ஜாயின் ஆயிக்கங்க. யூடியூப்ல போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுல வந்துட்டு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வராது. நம்ம டெலிகிராம் குரூப் வந்து பர்ஃபெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ முதல்ல இப்போ வந்து குரூப் ரொம்பவே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு என்னென்ன ட்ரேட்ஸ் போறேனோ அதை மட்டும் தான் அப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு குரூப் நான் வச்சிருக்கேன்னா அது என்னுடைய ஓன் ட்ரேட்ஸ் வந்து யாராச்சும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை மட்டும் நான் அதுல வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதையும் இப்போ நான் வந்து ப்ரொமோட் பண்றது இல்லை. யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். கேபிட்டல் இருக்கு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேட் வந்து காப்பி பண்றேன்னா பண்ணிக்கலாம். அது அவங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா? மற்றபடிக்கு நான் அதுல ட்ரேடு என்ட்ரி முன்னாடியே நான் வந்து இங்க வந்து நான் மார்னிங்கே பிளான் இருக்கட்டும், பிளான் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ண போற அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அன்னைக்கு பிபிசிஎல் வந்து போட்டிருந்தேன் மார்னிங், அதை வந்து ஷேர் பண்ணி அதே ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அந்த மாதிரி என்னுடைய புல்லிஷ் வியூன்னு போடுறேன்னா அது என்னன்னா நீங்க தான் போய் உங்களுடைய ஓன் அனலிசிஸ் பாத்துக்கணும். ஒரு ஸ்டாக் வந்து நான் புல்லிஷ் வியூன்னு போறேன்னா நீங்க போய் பார்த்துட்டு ஓகே உங்களுடைய அனலிசிஸ் நீங்க வந்து பிரைஸ் செக்ஷன் பண்ணாலும் சரியில்லை. நிறைய பேர் வந்துட்டு இது கூட பண்ணுவீங்க, அது பேர் என்னது மறந்து போச்சுன்னு ஒன்று பண்ணுவாங்களே இன்னொரு மெத்தட்ல, ஸ்மார்ட் மணி கான்செப்டா? ஆமா ஸ்மார்ட் மணி எஸ்எம்சி. ஓகே அதுல பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கீங்க வைங்க, அதுல பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த ஸ்டாக்கோட வியூ வந்துட்டு போய் பாருங்க. ஓகேவா? அந்த ஸ்டாக்ல நீங்க போய் பாருங்க. ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. பட் லாஸ் வந்துச்சுனாலும் ஹோல்டு பண்றேன்னா
கண்ணை மூடிட்டு லாஸ் எவ்வளவு போனாலும் திரும்பி வந்துருவா அப்படின்ட்டு எல்லாம் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதுக்குன்ற ஒரு லெவல் இருக்கணும். அந்த லெவல் கீழே போச்சுன்னா வந்துட்டு இதாயிரும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நான் பாத்தீங்கன்னா நமது டெய்லி ஸ்டார்ட் இன்னைக்கு கூட மார்னிங் 4000 லாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 லாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி அப்படி ஒரு ஒரு நாள் காலையில ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லாஸ்ட்ல தான் வந்து ஓப்பனே ஆகுது. ஓகேங்களா, எனக்கெல்லாம் வந்து எல்லா ஸ்டாக்கும் பொசிஷனலா எடுத்துட்டு போற ஸ்டாக் எல்லாம் இன்ட்ராடேலே ஹிட் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பொசிஷனலா எடுத்துட்டு போனா லாஸ்ட்ல ஓப்பன் ஆகும். பட் கரெக்டா வந்து டார்கெட்டுக்காக பொறுமையா பேஷன்ஸ் வேணுங்க. அதான் வாரன் பஃபெட் சொன்னதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரேடிங்குள்ள வந்தீங்க எல்லாத்துக்குமே அது ஒரு திருக்குறள் திருக்குறள் மாதிரி அகரமும் எழுத்தலாங்கிற மாதிரி அது சொல்லியிருப்பாங்க. இம்பேஷன்ஸ் இருந்துதான் பேஷன்ஸான ஆளுகிட்ட பணம் வந்து மாத்தி கொடுக்கறதா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பொறுமையா வந்து இருக்கணும். பயக்க கொடுத்தா பயக்க கூடாது. பயந்தாங்கன்னா அவ்வளவுதான். லேர்ன் பண்ணணும். முடிஞ்ச அளவு நீங்க பண்ற தப்பெல்லாம் என்னென்ன ஒரு ட்ரேட் போறீங்க, லாஸ்ட்ல இருந்து நிறைய கத்துக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்ல இருந்து ஆப்ஷன் பையிங் பண்றதுன்னா நிறைய டேலண்ட் வேணுங்க. ஆப்ஷன் பையிங் பண்றதுனா நிறைய டேலண்ட் வேணும். அதே செல்லிங் பண்றதா இருந்தா யாரு வேணா போயிட்டு அவுட் ஆஃப் மணில அசாலா செல்லிங் பண்ணிட்டு வந்துடலாம். கேபிட்டல் மட்டும் அதிகமா இருந்தா போதும். அழகா 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா போதும். ஒரு லாட்டை போயிட்டு 20 ரூபா 15 ரூபா விற்கிற நிப்டியோட ஸ்ட்ரைக்ல விற்கிறது அவுட் ஆஃப் மணில போயிட்டு செல் பண்ணிட்டு வந்துடலாம். யாரு வேணா வந்து அதுல அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம். பட் பையிங் பண்றதுனா தான் வந்துட்டு ரிஸ்க் அதிகம். கம்மி கேபிட்டலா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இதுமே வந்துட்டு பயங்கரமா ரொம்பவே இதா இருக்கும். லாஸ்ட் கேபிட்டல் நம்ம மேக்ஸிமம் டைம் 0 இருக்கு. நம்மளதுதான் ஆப்ஷன் பையர்ஸ் தான் வந்து ஆகும். இப்போ நீங்க ஒரு டைம் லாஸ் ஆகுது, இன்னைக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அது நோட்ல எழுதுங்க. நான் டைரி எல்லாம் ஒன்னும் வச்சிருக்கேன், அந்த ட்ரேடிங் டைரி எல்லாம். இப்போ அதுல எழுதுவாங்க போயிட்டு இன்னைக்கு எதனால லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி வந்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன் அதே தான் ரிப்பீட்டா இருக்கும். எப்ப அந்த ஓவர் ட்ரேட் நிறுத்துறீங்களோ அப்பதான் வந்துட்டு நீங்க ப்ராஃபிட் மாறிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஒரு மிஸ்டேக்கை எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு டைம் தப்பு பண்றீங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். எலிமினேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்துதான் முடியும். பட் இதுல வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பொட்டன்சியல் வந்து இதுல நிறைய இருக்கு ஆப்ஷன் பையிங்ல. பட் ரொம்ப பயமா இருக்கும். நானே வந்து ஒரு காலம் கிடையாது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி லாஸ் வந்துட்டே இருந்தப்போ பையிங்கே செட் ஆகாது ப்ரோ. அவர்கிட்ட தான் சொல்றேன், பையிங்கே செட் ஆகாது ப்ரோ, ஒரு செல்லிங் போயலாம், கம்முன்னு செல்லிங் போட்டு நீட்டா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி போட்டு இருப்பேன் கொஞ்ச நாளா. பட் பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 லேக் வச்சு 1 லேக் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்ல எடுக்கவே முடியாது. 1 லேக் வச்சு 1 லேக் ஆப்ஷன் செல்லிங்ல எடுக்கவே முடியாது உங்களால. ஆமா, அது ரொம்ப கம்மியா வரும், ஆனா லாங் ரன் வரும். ஆமா, எவ்வளவு பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு 1 லேக் எல்லாம் வந்துட்டு எடுக்க முடியும். ஒரு 30 லேக்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தா அவுட் ஆஃப் மணிலால செல் பண்ணி அதை இதையும் பண்ணி தான் அவங்க 1 லேக் எடுப்பாங்க. பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பையிங்ல வந்துட்டு 100% வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இது இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்டா பண்ணி நானே எக்ஸாம்பிளுக்கு பண்ணிருக்கேன். இப்ப பண்ணி வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வெரிஃபை பிஎன்எல் கூட அனுப்ப முடியும். அதே நேரத்துல இவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு இது விடாம பண்ணுவாங்க. மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தவனையுமே வந்துட்டு பிகினர் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். லாஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட்ல வந்தவன் எவனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை ரெக்கவர் பண்ணணும்னு அப்புறம் மைண்ட் வரும். 2வது ஸ்டேஜ் ரெக்கவர் பண்ற மைண்ட் வந்தா அது அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 விதமா பீப்புள் வந்து பிரிஞ்சிருவாங்க. ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது புதுசா லேர்ன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தங்க எப்படியாவது அது பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஓகேங்களா, அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, அப்போதை 2வது லேர்ன் பண்ணி பண்ணணும்னு நினைச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ்க்கு வருவாங்க. பிரேக் ஈவன் அப்படிங்கிறது லாஸ் பண்ணாம ஒரு பிரேக் ஈவன், ப்ராஃபிட்டும் வராம லாஸும் வராம ஓடிட்டு இருக்கும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ராஃபிட்டுங்கிற ஸ்டேஜுக்கே வந்துட்டு வருவாங்க. ப்ராஃபிட்டுங்கிற ஸ்டேஜுக்கு. ஆனா 2வது கேட்டகரியில என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிட்டே வந்துட்டு எதுவுமே ஆகாத, மார்க்கெட்டே வேஸ்ட், எதாவது சொன்ன மாதிரி கேம்பிள் யாருக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஓடி போயிடுவாங்க வெளியே. அவங்க போயிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, வெளியே எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டாக் மார்க்கெட் போயிடாத, அது வந்து வேஸ்ட்ன்னு சொல்லி சும்மா ரொம்ப எதனாலன்னா ஆப்ஷன் பையிங்களோட ஒரு பெரிய ஒரு டிராபேக்கே என்னன்னா, நம்மளுக்கு வந்து கிரீடி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிரீடினா பேராசை. சும்மா உங்களுக்கு எங்க புக் பண்ணணும், எவ்வளவு மேல போச்சுன்னா வந்துட்டு ஓவரா வெறும் 10,000 ரூபாய் வச்சுட்டு 5,000 ரூபாய் வந்தாலும் பத்தாதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு தெரியாது. 5 ரூபாய்க்கு வாங்குறது 100 ரூபாய் போகும், 500 ரூபாய் கூட போகும். ஒரு நாள் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னா பேங்க் நிஃப்டி 5 ரூபாய் இது வந்துட்டு 500 ரூபாய் போகும் ஆப்ஷன். ஆனா செல்லிங்ல வந்துட்டு உங்களுக்கு அப்படி கிடையாது. இப்ப 10 ரூபாய் செல் பண்ணினா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எவ்வளவு, 10 ரூபாய் தான். 0 வச்சு 10 ரூபாய் தான் அவனுக்கு தெரியும். அவனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே அவனுக்கு தெரியும். 2000 ரூபாய் தான் அவனுக்கு. 10 ரூபாய் செல் பண்ணா 500 ரூபாய் தான் அவனுக்கு.
அதனால அவன் என்ன பண்ணுவான், கிரீடியே இருக்காது சுத்தமா. ஆப்ஷன் செல்லருக்கு வந்து கிரீடியே இருக்காது. அவனுக்கு என்னன்னா சாயந்தரத்துக்குள்ளார அது கரைஞ்சு மேல கீழே போய் டிகே ஆகி 10 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட் வர போகுது அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொன்னே இருப்பான். நம்மால என்ன பண்ணுவாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வித்துருவாங்க, 20 ரூபாய்க்கு வித்துருவாங்க. 10,000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் பண்ணி 10,000 ரூபாய்க்கு யாருமே பேங்க்ல கூட 1000 ரூபாய் தர மாட்டாங்க, யாருமே தர மாட்டாங்க. 10,000 கொடுத்து 1000 ரூபாய் கொடுங்க, ஒரு மணி நேரத்துல நமக்கு இங்க 2 கேண்டில் பிடிச்சிருவாங்க. பட் இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்பரா இருக்குங்காட்டி நமக்கு அந்த காசோட அருமை தெரியாது, அந்த 1000 ரூபாயோட அருமை தெரியாது. என்ன பண்ணுவான், நீங்க வித்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் மேல போகும். அப்ப என்ன ஆகும், என்னடா வித்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு, ஐயோ இன்னும் பெரிய ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் போய் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுவான். சார்ட் எங்க இருக்குது, கேண்டில் எங்க இருக்குது எதுவும் பார்க்க மாட்டான். அதெல்லாம் எதுவும் பார்க்காம நேரா பிரைஸை மட்டும் பார்த்துட்டு ஒரு என்ட்ரி. அப்ப என்ன ஆகும், கீழே மறுபடியும் வரும். ஐயோ பயமா இருக்குது, அப்படி ஆவரேஜ் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம ஆளுங்க ஆப்ஷன் பையிங்ல லாஸ் பண்ற காரணமே அதுதான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். நானும் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நான் காலையில ப்ராஃபிட் புக் போட்டேன்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா உடனே போய் சார்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். அப்புறம் நம்மளுடைய புரோக்கரேஜ்ல வந்துட்டு வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்களா, கால் ஆப்ஷன், அந்த அதையும் டெலிட் பண்ணிடுவேன். அதை வந்து வாட்ச் பண்ணக்கூடாது. மறுபடியும் என்ன வாட்ச் பண்ணா மறுபடியும் போய் என்ட்ரி போகணும் அப்படின்னு தோணும். அப்ப வந்து என்ட்ரி போகவே கூடாது. எவ்வளவு மேல போனாலும் அது அவ்வளவுதான். நம்ம ஓடுற ட்ரெயின் ஃபுல்லா போகணும். நம்மளோட ஸ்டாப் ஒரு ஸ்டாப்ல ஏறி ஒரு ஸ்டாப்ல இறங்கிடும். ஃபுல் ரேலி வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் நினைக்கவே கூடாது. இப்போ கீழே இங்க ஆரம்பிச்சு நம்ம தான் பாட்டம்ல புடிச்சு மேல விற்கணும், டாப்ல விற்கணும். நான் வித்துட்டுனா கீழே தான் போகணும். அந்த ஸ்டாக்கு மேல போக கூடாது. நான் தான் சரி, நான் பண்றதா சரி, ஏன்னா நான் கரெக்டா வித்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் மைண்ட் அப்படிதான். எல்லாத்தோட மைண்ட் அப்படிதான். நீங்க வித்ததுக்கு அப்புறம் மேல போச்சுன்னா ஐயோ போச்சே, வச்சிருந்தா இன்னொரு 10,000 வந்திருக்குமே, வச்சிருந்தா இன்னொரு 5,000 வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தது கூட நினைக்க மாட்டாங்க. லாஸ் வந்திருந்தா கூட அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனா ப்ராஃபிட் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன்னா நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். பெரிய ப்ராஃபிட் விட்டுட்டோம் 50,000 ரூபாய் 60,000 மிஸ் பண்ணிப்பேன், வெறும் 10,000 பண்ணிப்பேன். அப்ப என்ன, அப்போ நம்ம வந்துட்டு கண்ட்ரோலா இருக்கோம். அப்ப வந்துட்டு வித்துட்டோம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மறுபடியும் ஒரு தப்பான ஒரு என்ட்ரி ஓவர் ட்ரேட் அந்த இடத்துல தான் நடக்கும். ப்ரோக்கரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு காலையில வந்து நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். எனக்கு ப்ரோக்கரேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 350 ரூபா, 470 ரூபா தான் எனக்கு. வெறும் 470 ரூபா, 40,000 38,000 ப்ராஃபிட். ஆனா ப்ரோக்கரேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 470 ரூபா, 400 ரூபாய். அதே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிஃப்டில ட்ரேட் பண்ணி 1,200 ரூபா ப்ராஃபிட் பண்ணிக்கிறாரு. அவர் ப்ரோக்கரேஜ் 530 ரூபா. பாதி ப்ரோக்கரேஜ் போயிருது. ஸோ உங்களுக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, அவர் என்ன பண்றாரு, ஓவர் ட்ரேட் வந்து பண்றாரு. சும்மா போயிட்டு 5 லாட் போடுறது, 10 லாட் போடுறது. அந்த 1,200 ரூபா பிடிக்கிறக்கே 4 லாட் போட்டு 10 பாயிண்ட், 4 லாட் போட்டு மறுபடியும் ஒரு 5 பாயிண்ட், 4 லாட் போட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அங்க ப்ரோக்கரேஜ் அதிகமாகுது, ட்ரேட் அதிகமாகுது. அது ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி என்னென்ன பண்ணி பண்றாரு. ஓகேங்களா, நம்ம சொல்றது அப்படியே ட்ரேட் பண்ணா நம்ம என்ன சொல்றது, ஒரு லாட்டை போட்டு இவ்வளவுதான் இருக்கு. மேக்ஸிமம் இப்போலாம் வந்து நல்லா ட்ரெண்டிங் இருக்கிறங்காட்டி மார்க்கெட் நான் என்ன பண்றேன்னா கரெக்டா ஒரு 150 ரூபா ஸ்ட்ரைக்ல இருக்கிறத வந்து கொடுத்து கால் ஆப்ஷனு. அது என்னது ஜீரோ, உங்களுக்கு வந்து 2,000 ரூபா தான் ரிஸ்க், போனால் 2,000 ரூபா தான் ரெடி வைக்கலாம். அப்படி இருக்கிறீங்க மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த ட்ரேடை வாங்கிக்கோங்க. என்னுடைய ட்ரேட்ஸ் இப்போ ரீசெண்டா நான் கொடுத்த ட்ரேட்ஸ் என்னுடைய அந்த ஸ்டடி குரூப்ல கொடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபா ரேஞ்சில தான் எனக்கு காலையிலேயே கொடுத்தேன். கால் ஆப்ஷன் 160 ரூபாயில கொடுத்தேன். வாங்கிட்டு உங்களுக்கு மேக்சிமமே அது ஜீரோவே ஆயிடுச்சுனாலும் எக்ஸ்பைரி முடியிருக்கல உங்களுக்கு 2,000 ரூபா லாஸ். ஆனா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்துட்டு 2,000 ரூபா போட்டதுக்கு நான் வந்துட்டு 250 ரூபா டார்கெட், 160 250, அதாவது 100 பாயிண்ட், 100 பாயிண்ட்ல 90 பாயிண்ட், 100 பாயிண்ட்னா உங்களுக்கு 1,200 ப்ராஃபிட். 2,000 ரூபா போட்டு 1,200 எவ்வளவு 90% எவ்வளவு ஆறாய் உங்களுக்கு வந்துட்டு. அது ட்ரேடு இன்னைக்கு 300 போச்சு, 160 ரூபா வந்து 300 போச்சு. நிறைய பேர் வந்து புக்கும் பண்ணாங்க. என்னுடைய குரூப்லயே வந்துட்டு 2-3 பேரு பர்ஃபெக்டா, யாருனாலையும் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இருக்காங்க, நான் கூட ஒரு டைம் டார்கெட் முன்னாடி அடிச்சுட்டே வேற 2 பேர் தேவி சிஸ்டர் நினைக்கிறேன், அவங்களா இருக்காங்க. அவங்களாம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட். அவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் லைக் ரோபோன்னு சொல்லுவாங்க இல்லையா, எமோஷனலே ட்ரேட் பண்ணணும். பிளான் பண்ணும்போது மட்டும்தான் எமோஷனல் இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரேட் பண்ணும்போது வந்துட்டு என்ட்ரி வந்துச்சா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்துச்சா ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்துச்சா டார்கெட், அப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும். எமோஷனலே இல்லாம கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு பயம் வந்துடும், டக்குன்னு இது வந்துடும், ஆசை வந்துடும். அதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே டேஞ்சர். அதர்வைஸ் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு சூப்பரானது. யாருமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு 1,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த வேலைக்கு போனீங்கனாலும் காலைல இருந்து ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்றதுதான் எங்கிட்ட பேசுறேன் ஒரு இதே. அந்த மணியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியறது இல்ல ட்ரேட் பண்ணும்போது. இப்போ உங்களுக்கு அது நம்பரா வெறும் 1000ங்கிற போது
கிரீன்ல வரும்போது அது 1000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன அது அதோட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு போதுங்கிற மைண்ட் செட் வரும். 1000 ரூபாய் வீட்லயே எல்லா வீட்லயும் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு எங்கேயோ கஷ்டப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பாவே இருப்பாரு, அவர் வந்து ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர். காலையில இருந்து ஈவினிங் நைட் எல்லாம் 10 மணி ஆயிரும். அது வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் வந்துட்டு ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம் வருது. 1000 வச்சுக்க, 1000 வருது. எப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட ஹார்டு ஒர்க் வந்து பண்றாங்க, ஓகேங்களா, இங்க எஃபோர்ட் போடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த 1000 ருபீஸ் கிடைக்குது. பட் நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் உட்காந்து ஒரு 2 கேண்டில்ல கரெக்டா ட்ரேட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட் பண்றோம்னு வச்சுங்களேன், அதோட ஒர்த் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து கையில காசு வாங்குறது இல்லையா, உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துட்டு இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சரிதான். அதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண மாட்டோம், இந்த தேவையில்லாத நிறைய வேலைகள் எல்லாம் பண்ண மாட்டோம். நிறைய வேலைகள், தேவையில்லாத வேலைகள் மறுபடியும் போய் ட்ரேட் பண்றது அதெல்லாம் வந்துட்டு பண்ணாம ஓகே ஒரு 1000 சம்பாதிச்சிட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு 1000 போட்டுட்டீங்கன்னா ஒரு 10 நாள் மாசத்துல ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அசால்ட்டா 10,000 மந்த்லி சேலரியில போயிட்டு. நானே இப்போ வந்து பார்ட் டைம்ல பால் சொசைட்டில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அங்க வந்து டெய்லி காலையில 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தனாதான் வந்துட்டு எனக்கு 8000 சேலரி. 8000க்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு எந்திரிச்சு 5:45 பால் சொசைட்டி போயிட்டு 8 மணிக்கு தான் வருவேன். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 8:30க்கு தான் வருவேன். 8:15 வந்தோடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு எதுக்கு போறோம் அப்போ நான் நினைச்சேன், நான் வந்துட்டு அந்த எனக்கு வந்துட்டு அந்த 5 மாசம் சேலரி வந்து இன்னைக்கு ஒரு ட்ரேட்லயே எடுத்துச்சுன்னு வைங்களேன், 4-5 மாசம் சேலரி அங்க வர்றது. பட் எதுக்கு போறோம், எனக்கு இந்த இது வந்து தெரியணும், ஒரு இந்த காசோட அருமை வந்து தெரியணும். அங்க போய் நான் வேலை செஞ்சாலும் 2 மணி நேரம் பால் பூச்சியில எடுத்து வச்சு கழுவுவேன், அங்க பால் பூச்சியில கழுவுவேன். அப்போ வந்துட்டு ஒரு நம்மளோட காசோட அருமை வந்து தெரியாது. ஆப்ஷன் பையிங் குள்ளர எல்லாம் போகும்போது அசால்ட்டா காசு வரும் போகும். அப்போ வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அதோட அருமையே தெரியாது. அதோட அருமை எப்பவுமே தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஒரு பார்ட் டைம்ல ஒரு ஒர்க்கும் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்தாலும் ஒரு ஒர்க் எதுக்கு வெளியே பார்க்கணும்னா அது ஒரு ரீசன் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? 44 மினிட்ஸ் ஆயிடுச்சா, அதுக்குள்ளாரேமா? வேற யாருமே இன்னும் ஒன்னும் கேட்கல. இல்ல நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சைலண்ட் ஃபாலோவர்ஸ் தான். கேட்கணுங்க, எதா இருந்தாலும் கேட்கணும், சரியா? பேசணும், ஆய் திறந்து பேசினாதான் பேசணும். ஏதாவது தப்பா வச்சு பேசணும். என்னை மாதிரி நல்லா பாருங்க, எங்க ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருப்பேன். பேசாம இருந்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடைக்காது. இவங்களாச்சும் பரவாயில்ல, ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு கூட லாஸ் கிடையாது, அவங்களுக்கு தான் லாஸ். ஜாயின் பண்ணி இருந்தா ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் சொன்னதுல ஏதோ ஒரு இதாச்சும் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மினிமம் ஒரு 4-5 பாயிண்டாவது அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். ஓகே. ஆமா, நான் வந்து என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் போய் எங்கேயும் கிளாஸ் எல்லாம் போய் கத்துட்டு என் ரியல் லைஃப் நடந்தது. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார நடந்ததுதான் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, நான் போய் நோட்ஸ் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்காக கூட இப்ப நான் டேபிள்ல கூட உட்காரல, வீட்டுக்கு வெளியே அப்படியே ஹெட்செட் போட்டு ஜாலியா நடந்துட்டு தான் அவரே பேசிட்டு இருக்கேனே தவிர உட்காந்து நோட்ஸ் எடுத்து வச்சுலாம் கூட பேசுறேன். கிளாஸே மேக்ஸிமம் அப்படித்தான் இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் தெரியும். நான் நோட்ஸ் எடுத்து. நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது ப்ரோ? ட்ரேடிங் 2.5 years ஆச்சு. 2.5 years. 3 years ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 2.5 years மேல. நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இது பண்ண நினைக்கிறேன். 8 மாசம் இல்ல, 10 மாசம். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்பதான் அந்த ஸ்டேஜை முடிச்சு லாஸ்ட் ஸ்டேஜை முடிச்சு லாஸ் பண்ற ஸ்டேஜை முடிச்சு பிரேக் ஈவன் முடிச்சு ப்ராஃபிட்ங்கிறதுக்குள்ள என்டர் ஆக போறோம். ஓகே. ஓவராலா சொல்ல போனா 2.5 yearsல 2 years சேர்த்து லாஸ் பண்ணதே எவ்வளவுனா 1.2 lakh சம்திங். 1.3 lakh. 1.3 lakhல உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா, brokerage மட்டும் லாஸ்ல 50,000 to 60,000 அதுல 50,000 வந்துட்டு உங்களுக்கு இது நார்மல் லாஸ். அப்படின்னா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ட்ரேட்ஸ் பண்ணிருக்கேன், சும்மா நிறைய ட்ரேட்ஸ் தான் பண்ணிருக்கேன் தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். இப்ப அந்த லாஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த வீக்கோட வந்து லாஸ் எல்லாம் இருந்து இப்ப ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம, ஓகேங்களா. பட் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு பொறுமையா வந்து பண்ணணும். இடையில நிறைய டைம் நானே விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளவு பேசுறேன். நானு
இவ்வளோ ம். உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன், இவ்வளோ பண்றேன், ட்ரேட் பண்றேன், இல்ல யூடியூப் போடுறேன். நம்மளுக்கே வந்து ஒரு கட்டத்துல ஒரு 5 டைமாவது சொல்லியிருப்பேன். சதீஷ் ப்ரோ இருப்பாரு, அவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன். ப்ரோ இது செட் ஆகாத போல ம். இருக்குது ப்ரோ, இது எங்கேயோ மறுபடியும் இங்க லாஸ்ட் இயர் போகுது, இதா இருக்குது, மூட் அவுட் ஆயிரும் அப்பப்போ. அப்போலாம் என்ன பண்ணுவேன், ம். போயிட்டு இல்ல ப்ரோ விட்டுலாமா என்ன பண்றது அப்படின்னு போகும்போது, இல்ல ப்ரோ வரும் விடாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவா ஒருத்தர் கூட இருக்கணும் சொல்றதுக்கு. அப்பதான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா. வந்துட்டு கொஞ்சம் வரணும். இல்ல அந்த மாதிரி ம். மேக்ஸிமம் இருக்கவே மாட்டாங்க யாருக்கும். ஒரு ஃப்ரெண்டு ஒரு ம். எவனாச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பான், அவங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு பேசணும். அவங்க வந்துட்டு என்ன ம். பண்ணுவாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷன். அதை விட்டு போட்டு யாரா எப்படா நம்ம கீழே போவோம், நம்மளை தள்ளி விடணுன்றது 4 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சொன்னீங்கன்னா, ஆமா ப்ரோ நீ சொல்றது கரெக்ட் தான், விட்டுரு போய் ஒழுங்கா வேலையை பாரு, போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படா அவன் போவான்னு அவன் அப்பவே சொன்னேன், கேட்டியா லாஸ் ஆயிருன்னு சொன்னேன், இப்பதான் திருந்துறியா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றவங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். அதோடய டிமோட்டிவேட் பண்ணி அவங்களை அப்படியே இருக்க தெரியாம பண்ணி விட்டுருவாங்க. சரி. அந்த மாதிரி ம். ஏதாச்சும் லாஸ் வந்ததுன்னா போய் பேசணும்னா, இல்ல வரும் நல்லா மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, என்ன தப்புன்னு பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி சொன்ன மாதிரி சரி ம். ஓகே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்றக்கு ஒரு ஆள் இருக்குது, நம்ம பண்ணலாம், மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரி மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து இதோட 7 டைம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு 8வது டைம் தான் சக்சஸா போயிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. கேபிட்டல் 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம், 10,000 ரூபாய் 20,000 கேபிட்டல் போட்டு அது 5,000 ரூபாய் ஜீரோ பண்ணுவோம். மறுபடியும் வந்து ஒரு 10,000 ம். ரூபாய் எடுத்து போயிட்டு அதையும் போட்டு ஜீரோ பண்ணும். மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ப்ரோ மறுபடியும் திங்கக்கிழமை 1ஆம் தேதி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டு 30,000 லாஸ் போட்டுட்டு மறுபடியும் ஆகாதுன்னு சொல்லி ஒரு மாசம் கேப் போட்டு மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போட்டு அப்படியே ம். ஸ்கிராட்ச்னு போய் 4 ஸ்கிராட்ச் முடிஞ்சு 5 ஸ்கிராட்ச் முடிஞ்சு இப்ப மறுபடியும் 8வது ஸ்கிராட்ச் 9வது ஸ்கிராட்ச் போகுது, நம்மளுக்கே சக்சஸ் ஆகுது. ம். கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் மோட்டிவேட் ஆகி பண்றது. அப்புறம் கொஞ்சம் லாஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் டிமோட்டிவேட் ஆயிட்டு சரி பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு போக கூடாது, ஆனா கடைசி வரைக்கும் விட்டுட்டு போகவே கூடாது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இது மார்க்கெட்டை விட்டுட்டு போகவே கூடாது என்னானாலும் சரி. கடைசி வரைக்கும் உள்ள வந்துட்டீங்க, அந்த சொல்ற மாதிரி இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அதே போகாம விடாது கடைசி ப்ரோ, வரைக்கும். அதே விடாது ப்ரோ நம்மள. அது அது வந்துட்டு வேற. ம் குறையா மீட்டிங் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ரெக்கார்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா வீடியோ யூடியூப்ல போடலாம். இன்னும் உங்க பேர் மட்டும் வரும் ஸ்க்ரீன்ல. யூடியூப்ல பேர் பிரச்சனை இல்ல, பேர் வந்தா போட்டோல இது வராதுங்க. அப்புறம் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட மாட்டீங்களே என் பேர் வந்திருக்கு அப்படின்னு சேனல்ல. இது ஒரு இலவச விளம்பரம் தானே ப்ரோ? என்ன ப்ரோ? விளம்பரம் தானே எங்களுக்கும். சரி சரி. யூடியூப்பே வரதில்லை, நான் லைவ் நிறைய பேர் ஏன் வரதில்லைன்னு கேட்டாங்க. அதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நான் இப்போ என்னோட ஓன் ட்ரேட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். லைவ் யூடியூப்பு அதெல்லாம் விட்டுட்டு சரி ஓன் ட்ரேட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஒரு அது போக அடுத்த இதுதான் ஓகேங்களா. அதனாலதான் வந்துட்டு அதுல அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம இப்போ இதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல வந்து இந்த வீக் வந்து வீடியோ போடுறேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ட்ரேட் எல்லாம் வந்து நான் இப்போ சொல்லிட்டேன். அந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா அது ஃபுல்லா இதுலயே சொல்லிட்டேன் மேக்ஸிமம். அந்த வீடியோல நான் என்னென்ன பண்ணேன், அந்த லாஸ் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படி இந்த ப்ராஃபிட் எல்லாம் பண்ணோம், எந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன் முதல்ல, அதெல்லாம் தான் சொல்லலான்ட்டு தான். அதே கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இதுலயே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். அந்த வீடியோல வரப்போறது உங்களுக்கு இப்பவே முக்கால் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பாருங்க, அதுல வந்து ஃபுல்லா டீட்டெயிலா வந்து மறுபடியும் போடுறேன் ஓகேங்களா. கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு சொல்லுங்க, பேசிக் திங் தெரியாம பிளைண்டா இன்ஸ்டாம் யூடியூப் பார்த்துட்டு அப்படியே வந்து என்ட்ரா வேணாம் அப்படின்னு அதையும் சொல்லுங்க. ஆமா, இப்போ பேசிக் நீட் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நம்மளையே பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளவு சின்னாவிடப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அடி வாங்கி நீ சும்மா ஓவர் நைட்ல ஒன்றும் நேற்று ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கே வந்து 1 லேக் வந்துட்டு ஒரே நாள்ல 40,000 ப்ராஃபிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கல. நம்ம வந்துட்டு பேசிக்ல இருந்து அடி வாங்கி லாஸ் பண்ணி லாஸ்ட்லயே ஊறி போய் அதுக்கப்புறம் தான் அப்போ வந்து ப்ராஃபிட் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன ஆகும்னா இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வருவாங்க. நிறைய பேர் ட்ரேடிங்குள்ள வந்தது நீங்களே யாரா எப்படி வந்திருப்பீங்க, அதுவே உங்களுக்கே தெரியும். சும்மா என்ன பண்ணிருப்பாங்க, யாராவது ஃப்ரெண்டு சக்சஸ் பண்ணிருப்பாங்க எப்பவாச்சு. அது இல்லைன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்பாங்க,
இதுதான் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் பார்த்துருப்பாங்க. அதுல ரீல்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு 1 மந்த் சேலரி வந்து என்னுடைய 1 டே டாப் லாஸ் அப்படின்லாம் போட்டு நிறைய பின்னாடி பிஜிஎம்லாம் போட்டு தெருக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்போம். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வந்ததா அடி. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் அடி விழுகுன்னு சொல்லி. அதனால இவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம புதுசா வரவங்களுக்கு அதை சொல்லிக்கலாம். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. இன்னுமே நிறைய வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை வருஷம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளைண்டா லேர்ன் பண்ணணும் பண்ணாம இது ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? பேசிட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. ஓகே ப்ரோ, we can wind up I think. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ. நான் வந்து இது பார்ப்போம். எல்லாம் தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். நானும் சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கூட அப்படின்னு சொல்லி தான் வந்து இது வச்சதேன். பட் பரவாயில்ல, 10 பேர் வந்து ஜாயின் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா வந்து மெசேஜ் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை வரக்கு லேட்டா தான் ஆகும். மார்க்கெட் டைம்ல எப்ப பண்ணீங்க நிறைய பேர் வந்து அதுக்கும் கோச்சுவாங்க. ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறாரு, சீன் போடுறாரு அப்படின்றாங்க. ட்ரேட் பண்ணும்போது வந்து வீட்லயே நான் ரூம்ல போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு தான் ட்ரேட் பண்ண. ஒரு 4 மணி நேரம் இதுக்குன்னு டெடிக்கேட்டடா இது பண்ணனா. அதுக்கப்புறம் 12 மணிக்கும் போதே வந்துட்டு ட்ரேட் எல்லாம் ஒரு டைம் முடிச்சுன்னா வெளியே போயிருவேன். ஆத்துக்கு வாய்க்காலுக்கு எங்காச்சும் ஊர் சுத்துறதுக்கு போயிடுவேன். நான் மார்க்கெட்டே பார்க்க மாட்டேன். போன்ல அலர்ட் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து பார்ப்பனே தவிர மேக்ஸிமம் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. ட்ரேட பாக்குறது, ஒரு ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா அது பின்னாடியே அதை நெவர் டு மேரிடு சிங்கிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்லுவாங்க. ஒரு ட்ரேடை கல்யாணம் பண்ணிட்டு அது பின்னாடியே சுத்திட்டு இருக்க கூடாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி போயிட்டா அதையே பார்த்துட்டு அப்படியே கண்ணு சொக்க ஒரு ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ரூபாய் இறங்குது ஏறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சும்மா அலாட்டை போட்டு வைங்க. அதுக்கு தான் அந்த அலாட்டெல்லாம் இருக்கு. போட்டு வச்சுட்டு எவ்வளோக்கு பார்க்காம மெயின்டைன் பண்றீங்களோ மொபைல ட்ரேட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரேடை பார்க்காம எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான்லாம் இப்பெல்லாம் பாக்குறது இல்லை. மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் போட்டேன்னா போயிட்டு வெளியே போயிடுவேன். திடீர்னு எனக்கே தெரியல, வெளியே போயிட்டேன். சதீஷ் ப்ரோ தான் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, ப்ரோ நான் நீங்க சொன்ன அந்த 2 ட்ரேடும் மேலே போயிட்டு இருக்கு பாருங்க, அப்படி ஸ்டாக்கு அந்த பேங்க் ஆஃப் பரோடா இதுவும் மேலே இறக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாரு. தெரியல ப்ரோ, நான் கடைசியா பார்க்கும்போது ஒரு 3000 லாஸ்ட்ல இருந்துச்சு, போய் பாக்குறேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் அலாட் அடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். கரெக்டா 242 வந்துச்சு, அலாட் அடிச்சது. ஓகே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, நான் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். ஓ, நம்மளுக்கு வந்து அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் நீங்க தான் கொண்டாடணும். பார்க்காம இருந்து இருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணி கொண்டாடுறதுதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கான்ஃபிடண்டா வந்துட்டு இருக்கணும். பார்த்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு எமோஷனல் வந்து பிளே ஆகும். எப்படி லாஸ் ஆனாலும் ஹோல்டு பண்ணுறீங்க, லாஸ் ஆனால் பார்க்க மாட்டேன். நான் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். ஃபோனை வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிடுவேன், வாய்க்காலுக்கு ஆத்துக்கு அந்த மாதிரி. கரெக்டாக தானுங்க. பார்த்துட்டே இருந்தா தானே தோணுது. பார்க்காம இருந்தா என்ன பண்ணுவேன், போனா அப்படி வச்சுட்டான். கரெக்டாக தானே? ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்படிதான் சொல்லிட்டு பெரிய நாடு போனா இதுக்கு கொண்டு வரக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி 5 நிமிஷத்துக்குள்ள ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண கூட இன்ஸ்டால் பண்ணி போய் பார்த்துருவில்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்புறம் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. அப்படியே பழகி இப்போ பண்ணிக்கிறது. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு guys. ஓகே, குட் நைட் டு ஆல். நம்ம வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. மெசேஜ் பண்ற ஆப்ஷன் இருக்காது, இப்போ நான் வந்து ஆன் பண்றேன். ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா கொடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.